ஓகே ஃபஸ்ட்டு ஆமாம் பஸ் யூட்டர்ன் கிடையாது, ரைட்டு போகிறோம். ஸ்டார்ட் மூவிங், போயிடுங்க. பின்னாடி இருக்கும் ஹார்ன் அடிக்கிறாங்க, போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட ஆக்சிலேஷன் பண்ணிட்டு அங்கே கிளச் டவுன், ஸ்டார்ட் பிரேக்கிங், போயிட்டே இருக்கலாம். இன்னும் போட்டோம். நான் கிளச் டவுன் ஃபேஸ் வரைக்கும் வர வைங்க. ஃபுல்லாக ரைட் அடிச்சிருங்க. பர்ஃபெக்ட். கிளச் கண்ட்ரோல். யார் ஹார்ன் அடிச்சாலும் கண்டுக்காதீங்க, போயிட்டே இருக்கலாம் போக. ஓகே, பர்ஃபெக்ட், சூப்பர். போயிட்டே இருக்கலாம். ஸ்டார்ட் ஸ்ட்ரைட்டிங் ஸ்லோலி. பர்ஃபெக்ட். ஆக்சலரேஷன், செகண்ட் கியர். ஓகே, பர்ஃபெக்ட். Hello viewers, Suresh here from CarControl Driving Academy. Training in our car and own car in Chennai at doorstep. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிராஃபிக்கில் எப்படி ஓட்ட போகிறோம். மேம் தான் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஆரம்பிக்கும் போதே ஒரு யூ-டர்ன் சுச்சுவேஷன், என்ன மாதிரி டிராஃபிக்கில் வந்து நாங்கள் கிராஸ் ஆகி வந்தோம்னா, ஸோ ஃபுல் டிராஃபிக்கில் பம்பர் டு பம்பரில் முடிச்சுட்டு ஒரு யூ-டர்ன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு we are proceeding to a different location இப்போது. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து சரியான பம்பர் டு பம்பர் டிராஃபிக் கிளாஸ் முடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி மெயின் ரோட் போயிட்டுருக்கோம். ஓகே, மெயின் ரோட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னாலே லாஸ்ட் மினிட்ல போய் பிரேக் அடித்து பின்னாடி இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ லாஸ்ட் மினிட்ல எப்போ பிரேக் அடிக்க மாட்டோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முன்னாடியே என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சுருந்தா மட்டும்தான், ப்ரெடிக்ஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஸ்லோ பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கவங்களுக்கு உபத்திரவு கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஸ்டாப்பிங் எங்கே பண்ண போகிறோமோ அங்கே வந்து திங்கிங் ப்ளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்னு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், திங்க் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க, பிரேக் பண்ண மாட்டாங்க. பிரேக் மட்டும் நிறைய பண்ணிட்டு முன்னாடியே நின்றுவாங்க, திங்கிங்கே இருக்காது. ஓகே, ரெண்டுமே ப்ராப்ளம். ஸோ எங்கே நிப்பாட்ட போகிறோமோ அதுக்கு முன்னாடியே நம்ம திங்க் பண்ணி பிரேக் பண்ணணும். பிரேக்கிங் வந்து லெவல்ஸ் ஆஃப் பிரேக்கிங் இருக்குது. 60ல் போகிற பிரேக்கை வந்து ஒரே லெவலில் கொடுக்க முடியாது. நம்ம வந்து ஃபஸ்ட் லெவலில் கொஞ்சம் நல்லா ஸ்லோ பண்ணிக்கணும். 60லேருந்து 40, 30 குறைச்சிக்கணும். 30லேருந்து 20, 10 குறைச்சிக்கணும். லாஸ்ட்டு வந்து கொஞ்சமாக குறைச்சிக்கணும். இப்போ அந்த பக்கத்துலேருந்து டிராஃபிக் வர ஆரம்பிச்சிருச்சு மேடம், பின்னாடி வந்துட்டு இருக்காங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ரோட்டில் லெஃப்ட்டில் வந்து ஆட்டோ போயிட்டுருக்கு இல்லையா, லூப் மாதிரி, அது கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு அதுவும். ஸோ கண்டிப்பாக உங்கள் மிரரில் பார்த்தீங்கன்னா 2 ஃபாஸ்ட்டான வெஹிக்கிள்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ ஸ்லோப் இது ஃபஸ்ட்டு வந்து கிளச்சை க்ளோஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? கிளச்சை வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்ன, ஃப்ரீ ஃப்ளோ ஆகிடும். என்ஜின் பிரேக்கிங்லேயே போட்டோம். ஓகே, கியர்லேயே போட்டோம். மைல்டாக ஆக்சிலரேஷன் வேண்டாம். இப்போ பாருங்கள், ஆட்டோ உள்ளே வந்துருச்சு. ஓகே, இப்போ கிளச் டவுன், ஸ்டார்ட் பிரேக்கிங் வேணும். அந்த பிரேக்கிங் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட் லெவல் பிரேக்கிங் ஸ்லோ பண்ணிக்கோங்க. கிளச் டவுன், ஸ்டார்ட் பிரேக்கிங் ஸ்லோலி. ஃபஸ்ட் லெவல் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ட். பிரேக் விட்டுட்டு செகண்ட் லெவல் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. அழகாக வந்து நின்னீங்கன்னா பின்னாடி வரவங்க வந்து சூப்பராக உங்களை மாதிரி நிற்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, பர்ஃபெக்டாக நிப்பாட்டுறீங்க. வெரி நைஸ். ஸோ இந்த மாதிரி தான் பிரேக் பண்ணணும். ஓகே, கியர் மேனேஜ்மெண்ட் என்ன கியரில் இருக்கும் பாருங்கள். நியூட்ரல், ஃபுல் லெஃப்ட், அப். ஃபர்ஸ்ட் கியர் போட்டாங்க, லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கணும். ஓகே, இப்போ டிராஃபிக்கில் நம்ம எப்படி கிளம்பணும்? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பைட்டிங் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். பைட்டிங் பாயிண்ட்லேருந்து நத்த ஒரு மூமெண்ட் ப்ளீஸ். இப்போ கிளச் ஃபுல்லாக அப்பு, அவன் ரைட்டு திரும்புகிறாங்க. மைல்டு ஆக்சலரேஷன், இனஃப் வித் ஆக்சலரேஷன். செகண்ட் கியர், கிளச் டவுன் அண்ட் செகண்ட் கியர் போட்டுருங்க. ஹாஃப் கிளச் டெக்னிக் ஸ்டார்ட். பர்ஃபெக்ட், வெரி நைஸ். இப்போ அவங்க ரைட் எல்லாம் திரும்புகிறாங்க இல்லையா, இப்போ வந்து நம்ம மாட்டிப்போம். லெஃப்ட் மிரர் அப்சர்வ் பண்ணிக்கோங்க, நம்மளால் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா பாருங்கள். கிளச் டவுன், ஸ்டார்ட் பிரேக்கிங். முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டே போங்க, சரியா? இப்போ கொஞ்சம் திருப்பி வைக்கிற மாதிரி வைங்க. 1 to the left கூட வச்சுருங்க பட்டுன்னு. ஓகே, நமக்கு ரெட்டு போட்டாங்க. ஸ்லோலி ஸ்ட்ரைட்டன், கிளச் கண்ட்ரோல். ஓகே, நைஸ். ஸ்டாப். இந்த ஆங்கிள் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே லெஃப்ட்டும் போகாதீங்க, ரைட்டும் போகாதீங்க. இவரும் லெஃப்ட் எடுக்க போகிறாரு, தப்பி வந்துட்டார். எல் டிக்கெட் போட்டிருக்காரு. ஓகே, ஸோ வியூவர்ஸ், இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுவிட்ச் கொஞ்சம் ரைட் அடிச்சிருங்களா. ஸ்டேரிங் ரைட் அடிக்க ஃபுல்லாக அடிங்க. சாண்ட்ரோக்கு ரொம்ப க்ளோஸாக போகக்கூடாது, சரிங்களா? கிளச் டவுன், ஸ்லோலி ஸ்ட்ரைட்டன். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ என்ன மாதிரி மூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த பக்கமும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் வழியை. அங்கேருந்து இங்கே இந்த பக்கமும் வரல, நம்ம அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடுவில் சென்டர்டாக வந்திருக்கோம், சரிங்களா? ஸோ இது எவ்வளோ அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் தேவைன்னா அந்த அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் தேவை. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டால கூட அவ்வளோ சீக்கிரத்தில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு வந்து நிற்க முடியாது. மேடம்க்கு வந்து கோன்ஸ் ட்ரைனிங் சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் வந்து கிரவுண்டில் வந்து கொடுத்து லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஜட்ஜ்மெண்ட், கிளச் கண்ட்ரோல், பிரேக்கிங்கு, ஸ்டேரிங்கு, ஃப்ரண்ட்டில் எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கிளாஸ் கொடுத்து மார்னிங்காக ரொம்ப இப்போ வரைக்கும் நல்லா ஒரு மூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ டிராஃபிக் சிக்னல் போட்டாங்க, இவங்களாம் கிளம்பணும். ஃபஸ்ட் கியர் தான் இருக்குது, செக் பண்ணிட்டீங்க. இங்கே பாருங்கள், இவரும் போகணும். நத்த ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரி, பர்ஃபெக்ட். மைல்டு ஆக்சலரேஷன் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரைட்டில் வச்ச மாதிரி அவர் பின்னாடியே போகணுன்னு போய்க்கோங்க. பர்ஃபெக்ட். ரைட்டில் மிரர் அப்சர்வேஷன். செகண்ட் கியர் ப்ளீஸ். கிளச் டவுன் அண்ட் செகண்ட் கியர் போட்டுருங்க. பரவாயில்ல, போடுங்க. அவங்க ஹார்ன் அடிக்கிறோம், அடிச்சுட்டு தான் இருப்பாங்க, நம்ம பிரச்சனை கிடையாது. மெயின்டைன் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்பீட் லிமிட்டை. ஓகே, அந்த இனிஷியல் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டம் வியூவர்ஸ். எல்லாரும் வந்து பாருங்கள், பரவாயில்ல. நீங்கள் உங்கள் ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ட். கிளச் டவுன், தேர்ட் கியர். பர்ஃபெக்ட், சூப்பர். அவர் எப்படி பார்வை பார்த்தார் பார்த்தீங்களா? பார்த்துட்டு போகிறாங்க. வீடியோ போட்டாச்சு. வீடியோ பிடிச்சி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். அவ்வளோலாம் வந்து ரேஷாக ஓட்டும் தேவையே கிடையாது. நம்ம வந்து ஸ்மூத்தாக 40 கிலோமீட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இனிஷியலாக பிக்கப் பண்ணியிருக்கோம். ஓகே, நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்படி வந்து பின்னாடி ஹார்ன் அடித்தா நான் சொல்லியிருக்கேன் வியூவர்ஸ், உங்களுக்கும் சொல்கிறேன்,
உங்களுடைய கிளச் கண்ட்ரோல் 4 டெக்னிக்கை வந்து நல்லா கற்று வச்சுக்கோங்க. அவன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு டெக்னிக்கே கற்றுக்காமல் போயிட்டு நான் வேணால் பண்ணிப்போம் நினைக்கக்கூடாது. மேடம் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன மேடம், கரெக்டாக தானே? 4 டெக்னிக் தெரிஞ்சுட்டு அவங்க என்ன ஹார்ன் அடித்தாலும் பரவாயில்ல. ஓகே, கிளச் டவுன், ஸ்டார்ட் பிரேக்கிங், லெஃப்ட் மிரர் அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக. இது ஒரு சரியான டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். கிளச் அண்ட் பிரேக் அழுத்தின மாதிரியே போங்க. எப்போனா ரெட்டு போட்டுருவாங்க. சி மை ப்ரெடிக்ஷன் டஸ் நாட் கோ ராங். ஸ்லோ பண்ணிவிட்டு அழகாக பண்ணிட்டுக்கோங்க. பர்ஃபெக்ட். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேடம் ஓட்டுறது? செம்மையாக இருக்கா? சூப்பராக இருக்குது. ஓகே, வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். வெரி நைஸ். ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக். நைஸ். ஃபோன் அடிக்குது. வியூவர்ஸ், ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி, ட்ரைனிங் இன் அவர் கார் அண்ட் ஓன் கார் இன் சென்னை அட் டோர்ஸ்டெப். இதில் வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடச்சிருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.